வெல்கம் டு கிரவுன் டேஸ்டி சமையல். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் மாங்காய் பச்சடி தாங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் ஸ்வீட் மாங்காய் பச்சடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அது ஒரு மெத்தடு. இந்த மெத்தடில் செய்கிற இந்த மாங்காய் பச்சடியை சப்பாத்தி தோசைக்கெல்லாம் நீங்கள் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். பிள்ளைங்களுக்கு பிரெட் மேலே கூட ஸ்ப்ரெட் பண்ணி தரலாம். ஜாம் போலவே இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் சொல்கிற அளவுகளில் பக்குவம் மாற்றாமல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடும். இதை நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரூம் டெம்பரேச்சர்லேயே 15 நாளுக்கும், ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சா ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாங்காய் பச்சடி செய்யறதுக்கு அடிகனமான ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அந்த கடாயில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்க்க போகிறோம். எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய்யில் கூட செய்யலாம். நெய்யில் செய்யும் பொழுது பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரெடிஷ்னல் மெத்தட் அப்படின்னும் பொழுது எண்ணெய் மட்டுமே சேர்த்து செய்வாங்க. நான் இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் இதில் எது வேணாலுமே சேர்த்துக்கலாம். அதற்கு அடுத்தது எண்ணெய் காய்ஞ்ச பிறகு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சீரகம் தாளிச்சிடலாம். கடுகு சீரகம் நல்லா பொரியட்டும். வெடித்து வெளியே செதறாமல் இருக்கிறதுக்கு இது போல் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் கேப் இருக்கட்டும். கடுகு நல்லா வெடித்த பிறகு தட்டை திறந்துக்கலாம். தீயை நல்லா குறைச்சி வச்சுருங்க. இதில் 200 கிராம் அளவுள்ள மாங்காய் தோலெல்லாம் எடுத்துட்டு துருவி எடுத்து சேர்த்துருக்கேன். இதுலேயே 1/4 டேபிள் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவா அதுலேயே பாதி அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாங்காய் கிளிமூக்கு மாங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒட்டு மாங்கான்னு சொல்லுவாங்க, பெங்களூரான்னு சொல்லுவாங்க. அந்த மாங்காய் தான். இந்த மாங்காய் பொதுவாக எல்லா இடங்கள்லுமே கிடைக்கும். இதில் 1/4 சிட்டிகை அளவு மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்க்கணும். தனி மிளகாய் தூள் தான் சேர்க்கணும். இது நல்ல செங்காயாக இருக்கிற மாங்காய் அப்படிங்கிறதுனால ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நான். மஞ்சள் தூள் நம்ம விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், கலருக்காக தான். இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட கூட ஸ்கிப் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தீயை நல்லா குறைச்சி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி ஃபுல்லாக தீ குறைச்சிருக்கு இல்லைங்களா, அதே தீயில் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இது இருக்கட்டும். நல்லா துருவுன மாங்காய் அப்படிங்கிறதுனால சீக்கிரத்துலேயே சாஃப்டாக வெந்துடும். மாங்காய் பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவு சாஃப்டாக வெந்துருச்சு அப்படின்றது. அப்படிலாம் கையில் எடுத்து அழுத்தி பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு. இப்போ கரண்டியில் நம்ம இப்படி கலந்து விடும்பொழுது எந்த அளவு சாஃப்டாக மசிது பாருங்கள். புளிப்பு இல்லாத மாங்காவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். வெல்லமும் குறைவாக தான் நமக்கு தேவைப்படும். நம்ம எந்த அளவு மாங்காய் எடுத்தோமோ, அதாவது அந்த கப்பில் 1 கப் அளவு மாங்காயாக இருந்ததுன்னா 2 கப் அளவுக்கு துருவன வெல்லம் சேர்த்துக்கோங்க. கல் மண்ணெல்லாம் இல்லாத வெல்லமாக இருந்தால் துருவி அப்படியே சேர்த்துக்கலாம். சப்போஸ் அந்த வெல்லத்தில் கல் மண் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அந்த வெல்லத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு, அதாவது வெல்லம் கரையிற அளவு தண்ணி விட்டு நல்லா சலசலன்னு கொதிச்சு வரும். அந்த சமயத்தில் வடிகட்டி அதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்த உடனேயே எந்த அளவு இலைகளாக இலகி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். தீ நல்லா ஃபுல்லாக குறைச்சி வச்சு தான் செய்யணும். ஹை ஃப்ளேமில் மாற்றிட்டிங்கன்னா அப்படியே கருகி போயிடும். அந்த ஸ்மெல்லும் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்டியும் அதுக்கு எடுத்துரும். அதனால் பொறுமையாக செய்யுங்க. 200 கிராம் அளவுள்ள மாங்காய் செய்கிறதுக்கு நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போல் தான் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கெல்லாம் இது போல் நல்லா மேலே நுரைச்சி பொங்கி அப்படியே முத்தா வெல்லம் நல்லா ஜாம் மாதிரி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுதான் ஒரு கரெக்டான பதம். முதல்ல நம்ம வெல்லம் சேர்க்கும்பொழுது ஒரு வித கலரில் இருந்தது. இப்போ பாருங்கள் எந்த அளவு நல்லா அப்படியே பளபளன்னு இருக்குது. இது போல் ஒரு கலர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு இந்த பதம் வந்த பிறகு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடலாம். ஆறின பிறகு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவைக்கு தண்ணி படாமல் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாங்காய் பச்சடி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரச சாதம், குழம்பு வகைகள் இப்படி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் இந்த மாங்காய் பச்சடியை உங்கள் வீட்டில் சமைச்சு என்ஜாய் பண்ணுங்கள். இது போல் விதவிதமான சுவையான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னு நீங்கள் விருப்பப்பட்டால் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.